வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் சீரியஸாக. ஏன்னா வெங்கி ப்ரோ எடுத்துகிட்டு வரும்போது என்ன சொன்னார்னா 4 ஸ்பீக்கர் பார்த்தேன் ப்ரோ. அதில் இருக்கிறதுலையே இந்த 20 வாட் போர்ட்டபிள் தான் சூப்பரு. ட்ரம் பி இது பேர், சவுண்ட் ட்ரம் பி. இதுதான் இருக்கிறதுலே சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி தான் அதை எடுத்துகிட்டு வந்தார் செக் பண்ணி. ஆமாம், இது வந்து பார்த்தோன்னா ஒரு 2200 ரூபாய் அந்த மாதிரி வாங்கினேன் அப்படின்னு சொன்னார். எம்ஆர்பி வந்து 4000 ரூபா போட்டிருக்கு. சரியா? ஏன்னா 20 வாட்ரா போர்ட்ரானிக்ஸ் வந்து இந்த சைனாலேருந்து எடுத்து பேர் மாத்துறாங்க தானே. டக்குன்னு அப்படி சொல்ல முடியல. ஏன்னா இவன் வந்து 50 ரூபா கேபிளுக்குலாம் வாரண்டி கொடுக்குறான், கேபிள் தான் மாற்றி கொடுக்குறான். அதனால இவனை தப்பாக சொல்ல முடியல. நிறைய விஷயம் அந்த டைப் சி கேபிள்னா மாணவரே தேடும்போது இவனுக்கு வச்சிருப்பானுங்க 45 ரூபாய்க்குலாம் கொடுத்தானுங்க. ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபரில் 45 ரூபாய்க்கு 4 இப்படிலாம் கொடுத்தானுங்க. எப்படி வாங்குறீங்கன்னு இருந்துச்சு. அது எதுவும் இந்த சேனல் கயிறு எடுத்து கெட்டுற மாதிரி கேபிள் கொடுத்து விட்டுறானுங்க எல்லாருக்கிட்டையும். தெரியல இங்கே இதில் மொத்தம் பாக்ஸில் இருந்த விஷயத்த சொல்லிடுறேன். 20 வாட் எக்ஸ்ட்ரா லவுட் அண்ட் கிளியர் ஸ்பீக்கர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு லவுட் அண்ட் கிளியர்ன்றது இப்போ பார்ப்போம். பிரிங் யூ பீட்ஸ் டு லைஃப் அப்படின்றதெல்லாம் நிஜமாவே அந்த அளவுக்கு ஒருத்தர் நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தோன்னா சைடில் பவர்ஃபுல் பேஸு. ஆமாம், இந்த டிசைனை பார்த்தாலே தெரியுது பவர்ஃபுல் பேஸு. 7 hours ப்ளே டைமு, ப்ளூடூத் 5.3, டைப் சி சார்ஜிங் போட்டிருக்கு, இன்பில்டு மைக் ஃபார் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ காலிங். ஸோ ஃபோன் கால் வந்து அட்டன் பண்ணி பேசிக்க முடியும். இல்லை மைக் இருக்கா? இதில் இருக்குது மைக். 200 ரூபாய்க்கு வாங்கினது. அப்படியா? போர்ட்டபிள் ஸ்பீக்கர்லாம் மைக்லாமா இருக்கும். ஆமாம், மீ ஞாபகம் இல்லையா உனக்கு? மீல கூட போர்ட்டபிள் ஸ்பீக்கர்லாம் வந்துச்சு. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அதில் ஸ்டாஃப் டீச்சர் பேசுகிறது அதில் கேட்கும். அதே சமயம் அவங்க ஏதாவது நம்மளை கேள்வி கேட்டாங்கன்னா மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசும்போது ஸ்பீக்கர்லேருந்தே போகும். ஸ்பீக்கருக்கு பின்னாடி 4 பட்டன் இருக்கா? இது 4த்துக்குமே பர்பஸ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு பவர் ஆன் அண்ட் ஆஃப், அதே சமயத்தில் வந்து ப்ளே பாஸு. கரெக்டா? இப்போது ப்ளே ஆகிற சாங்கு நெக்ஸ்ட் சாங் போகணுன்னு வைங்களேன், இந்த வால்யூம் ப்ளஸ் மைனஸ் பட்டன் இருக்கு இல்லையா, அதை வச்சு நெக்ஸ்ட் ட்ராக் ப்ரீவியஸ் ட்ராக் போக முடியும். இப்போ பாருங்கள், ஸோ மொத்தம் மல்டி பர்பஸ் பட்டன் மாதிரி வேலை செய்யுது. சொல்லப்போனால் இப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் எப்படி பண்ணோன்னா, அந்த பட்டனை பிடிச்சி ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகும். இது இதுக்கு மேல இந்த முட்டையெல்லாம் ஊற்றி குபுள் குபுள்னு கொதிக்க விடுவாங்க. இப்போ சவுண்ட் நான் ஃபுல்லாக வைக்கல. ஓகே, ஃபுல் சவுண்ட் நான் 50 தான் வச்சிருக்கேன். பரவாயில்ல ப்ரோ, சூப்பராக ஃபுல் வைக்கிறேன் பாரு. செம்மையா இருக்கா? சரியான ஸ்பீக்கருங்க, சீரியஸா. இது வந்து இப்போ எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடிட்டிங். ஆனால் எப்படி ப்ளேஸ் பண்ணுறது? அப்படிதான், நீ கரெக்டாக தான் வைக்கிற. இல்லை, இங்கே பேஸ் வந்து இது குதிக்குது, அதனால எப்படினாலும் வைக்க முடியும். 2 பக்கமும் டிரைவர் யூனிட் வச்சிருக்காங்க. இங்க பாரு, வைக்கிறதுக்காக ஃபிளாட்டன் பண்ணிருக்காங்க பாரு. இங்கேயும் பாரு, இங்கேயும் பாரு, அந்த கேப் இருக்கு. நீ எந்த சைடுனாலும் வச்சுக்க. ஓகே ஓகே ஓகே, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. பேஸ் எப்படி பம்ப் ஆகுது பத்தியா? நீங்க ஏதோ கிலோ கணக்குல சொன்னீங்க, 1 கிலோ சொன்னீங்க. கையில் எடுக்கும்போது அப்படி தெரியல, 3/4 கிலோ கிட்ட. இது ஏன்னா இந்த இது வேற கொடுத்துருக்காங்க, அதனால தெரியல என்னன்னு தெரியல. வெயிட் அந்த அளவுக்கு. அந்த இந்த பின்னாடி ஃபிளாப் பாரு, இந்த இடத்துல வந்து அந்த போர்ட்ஸ் எல்லாமே இதுக்குள்ள போர்ட்டுகள் பரவாயில்ல. ஆக்ஸு, டைப் சி, மெமரி கார்டு, அப்புறம் பென்ட்ரைவ். சூப்பர். ஸோ இப்போ நீ அப்படியே கூட கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ நீ இப்படி சப்போஸ் பார்த்தனா என்ன சவுண்ட் இல்ல, செம்ம சவுண்டா இருக்கு. பேஸ் வந்து நல்லா ஃபீல் ஆகுது. அததான் அதுல போட்டுருக்கான். அது பேரே பாத்தியா? பேரே பார்த்தல. விரும்பினா அதுல நான் ஒரு ஆளா இருப்பேன். இல்லடா, எல்லாருக்குமே பேஸ் வந்து செம்மையா இருக்கு. இதுல எனக்கு என்ன ஹாப்பியா இருந்ததுன்னா, பேஸும் இருக்கு, உனக்கு ஹை ஃப்ரீக்வன்சி மெட்டல் சவுண்ட்ஸ் கேக்குது பாரு. அந்த பேஸ் இருக்கனால தும் தும்முன்றது மட்டும் சில இதுல அதிகமா இருக்கும். அவங்க வாய்ஸஸ் எல்லாத்துல வராது. இதுல அதெல்லாம் எல்லாமே பேலன்ஸ். நான் இப்போ வால்யூம் இன்னும் குறைக்கிறேன். இதான் எனக்கு டீசெண்டா நல்லா இருக்கு. அதாவது எல்லாமே கேக்குது. இப்போ இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, இந்த மாதிரியான ஸ்பீக்கர்ஸ்ல வந்து நீங்க உடனே என்கிட்ட கேட்கக்கூடாது, என்ன ப்ரோ ஹைரஸ் சர்டிஃபைடா, எல்டாக்கா, எல்ஹெச்டிசி, இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா எஸ்பிசி தான் இருக்கும், ஏஎஸ்சி கூட இருக்காது. சூப்பரா இருக்கு, வெளியில வந்துட்டு போகுது, பார்க்கவே செம்மையா இருக்கு. ஆமா ஆமா. அடுத்து போறோம் இந்த பேஸ். ஸோ அதுவே காட்டி கொடுத்துருங்க. இந்த போர்ட்டபிள் ஸ்பீக்கர்ல முக்கியமான பங்கு இந்த மாதிரியான பேஸ் தான். இப்போ நான் வந்து இன்னொரு தலைவனை உங்களுக்கு காட்டுறேன். அவனை உங்ககிட்ட வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன் இந்த வீடியோல. அவன் சின்னதாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு போவான். 2துலையுமே அதே சாங் தாங்க. ஓகே, கத்தால கண்ணால சாங் தான் 2துலையுமே. இது வந்து சோனியில் வந்து
மாடல் சொல்லணும்னா XB12 இது வந்து போட்டு மைக்ரோ யூஎஸ்பிலாம் இருக்கும். ட்ரம்மா ட்ரம் ஓகேயா? ஆமாம், ட்ரம் பி. ஸோ பொட்ரானிக்ஸோடது அது. இப்போ வந்து 80% வால்யூம் உடுக்க மாதிரி இருக்கு. அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த நம்ம சொல்லி ஆகணும். 2 பக்கமும் ஸ்பீக்கர் இருக்குடா, அது யூனிட்டு டிரைவரு. அதனால தான் 2 பக்கமும் வைப்ரேட் ஆகுது உனக்கு. 2 பக்கமும் கொடுத்துருக்கான் ஊஃபருக்கானது. இந்த பக்கம் ஒரு 10 வாட், அந்த பக்கம் ஒரு 10 வாட் மாதிரி. அதனால தான் 20 வாட் டெலிவர் ஆகுது. இப்போ இதில் பார்த்தோன்னா என்னன்னா பாட்டமில் ஒன்றுமே கிடையாது. இது இப்படி தான் இருக்கும். டாப் ஃபயர் மட்டும் தான் ஆகும். பாட்டம்லேயும் ஆனால் வந்து அவங்க ஏருக்காக கொடுத்துருப்பான் வென்ட்டு ரிவர்ப் ஆகிறதுக்கு. ஆமாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதில் ப்ளே பண்ணுறேன். நம்ம தான் ப்ரோ வின்னர். பரவாயில்லடா, சைஸ் பாரு. இதுவும் பயங்கரமா தான் இருக்கு. ஆனா இவன் என்ன பண்ணிருக்கான், சோனி வந்து இந்த சைஸுக்கு ஏத்த அவுட்புட்ன்ற மாதிரி. அதுல வேணா எப்படி ஒன்று சொல்லலாம், வால்யூம் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணும்போது இதுல வந்து மெட்டல் சவுண்ட்ஸ் இன்னும் பயங்கரமா இருந்தது டியூனிங்ல. அதான வேற லெவலு. 2200 ரூபாய்க்கு அந்த ரொம்ப லிசன் பண்ணி கேட்கணும்னா நீங்க சோனி வாங்கிக்கோங்க. புரியுது. இது வந்து கொஞ்சம் லோக்கல் தூக்கல். இதை போட்டதா அப்படியே டான்ஸ் ஆடணும்னு தோணுது இல்ல? அந்த மாதிரி ஒரு வைப் பண்றாயா எங்க ஆளு. சூப்பர், குட் ஒர்க் ஃப்ரம் பொட்டானிக்ஸ். வெங்கடேஷ் ப்ரோ. மொரட்டு பீஸா இருக்கு, வேற லெவல் மெட்டீரியல். மேல அந்த மெட்டீரியல்ல இருந்து எல்லாமே பக்காவா பண்ணிருக்காங்க. ஃபினிஷிங் குவாலிட்டி இதுல வந்து பாத்துர்க்கேன். இந்த இதுல ஏதாவது ஊத்தி விட்டு அப்படி அப்படியே துடுதுடுன்னு துடிக்கும். சரி, நல்லா இருக்குது. குட் ஒர்க் பொட்டானிக்ஸ், குட் ஒர்க். சூப்பரா இருக்கு. ஓகே, சோ அதாங்க நீங்க இத யூஸ் பண்ணி பார்க்கறோம். பேட்டரி லைஃப் அதெல்லாம் பேட்டரி லைஃப் நான் செக் பண்ணி சொல்றேன். நான் எப்படியும் ஆக்சுவலா அந்த எடிட்டிங் மாட்டி வச்சிருப்பேன்ல, அதனால வந்து நான் பார்த்துட்டு சொல்றேன் எந்த அளவுக்கு போகுதுன்னு. ஆனா மியூசிக் குவாலிட்டிக்கு, அதுவும் பேஸ் பூஸ்டடான சாங்ஸ்க்குலாம் வந்து வேற லெவல். சூப்பரா இருக்கும். வேன்ல எல்லாம் டிராவல் பண்றீங்கன்னா தூக்கி அதை போட்டோமா கன் மாதிரி இருக்கும். ஆமா.